ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி ஜங்ஷன் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வெயிட் லாஸில் டே 2. நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நேற்றே வந்து நைட்டு மீன் குழம்பு வச்சிட்டேன். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து கிராமத்து முறையில் நான் வச்சுருக்கேன். மண்சட்டியில் தான் வைக்கணும். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வோன்ட்டு இந்த பாத்திரத்துலேயே வச்சாச்சு. மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து காலையில் இட்லி, மத்தியானம் இட்லின்னு அவங்களுக்கு இட்லி தான் பிடிக்கும். அதனால் இட்லி செஞ்சுட்டு சிம்பிளாக அவங்கள சாப்பிட வச்சுட்டு ஸ்கூலுக்கும் நான் கிளப்பி விட போகிறேன். பாருங்கள், இட்லியெல்லாம் நல்லா தட்டையாக ஊற்றி வச்சுட்டாது. இட்லி ஓரளவுக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அந்த கேப்பில் குழந்தைங்களெல்லாம் எழுப்பி விடணும். எழுப்பி விட்டுட்டு அப்படியே நமக்கு காலையில் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். வெளியே அவ்வளோவா வியூஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்தது, பட் மழை வரல. சும்மா அங்கங்கேயும் நாய்க்குட்டி அதுன்னு தான் போயிட்டு இருந்துச்சு. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது, பெரிய டாஸ்காகவும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நார்மலாகவே 7 to 8 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. ப்ரீ ஸ்கூல் போகும்போது அங்கே ஸ்கூலில் கொஞ்சம் நேரம் தூங்க வைப்பாங்க. அதனால் வீட்டில் வந்தால் தூங்க மாட்டாங்க, சீக்கிரம் எழுந்திரிச்சிருவாங்க. பட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுனால ஸ்கூலில் தூங்க வைக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் வீட்டில் வந்துட்டு நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் ரொம்ப நேரம் தூங்குறாங்க. அதுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். பாருங்கள், இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இட்லி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறேன். ஒரு 3 இட்லி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ஃபோர்க்கில் நல்லா அழகாக மீன் குழம்புல தொட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஃபோர்க் கொடுக்கல அப்படின்னா கையில் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே நம்ம கொடுக்குற லஞ்ச் அப்படியே வீட்டுக்கு வந்துடும். அதனாலே நான் வந்து ஸ்பூன் போட்டு கொடுத்து விட்டுறது. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக மீன் குழம்பு, ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுளம்பழம் இருந்துச்சு, அதை கட் பண்ணி நல்லா உரித்து அதுவுமே போட்டு கொடுத்தாச்சு. மாதுளம்பழம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு, அதுக்காக தான். நான் எப்போவுமே ரொம்ப சிம்பிளான டிஃபன், லஞ்சு இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். ரொம்ப பெருசாலாம் பண்ண தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்சதை வச்சு என் குழந்தைக்கு என்ன செஞ்சு தர முடியுமோ அதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அவங்களும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சில நேரம் சாப்பாட்டில் காரம் அதிகமாக போயிடுச்சுன்னா மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்க, அது மட்டும்தான் பிரச்சனை. இனிமேல் வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அந்த காரத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். காரம்னா ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு பிஞ்ச் அளவு எக்ஸ்ட்ரா போனாலும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல்லையே லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தராங்க. அங்கே சாப்பிட சொன்னேன், பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஸ்கூலில் டெய்லி ஒரு முட்டை தராங்கல்ல, அது சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படிங்கிறதுக்காக தான். என் பொண்ணு ஸ்கூலில் எல்லாம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்களே உங்களோட ட்ரெஸ்ஸு, லஞ்ச் பேகு எல்லாமே பேக் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல். அதனால் அவங்களே எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நானும் அப்படியே கொஞ்சமாக தலையெல்லாம் பின்னிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அவசரமாக டைம் 8:45 ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாப்பா எல்லாருமே நாங்கள் வந்து கிளம்பிட்டு தலையெல்லாம் சீவிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி டைமில் நம்மளால் காலையில் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து எப்போவுமே காலையில் அந்த சுடு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு, அப்படி இல்லைன்னா ஏதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு குடிச்சிட்டு ஸ்கூலில் போய் பாப்பாவை ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் நான் எக்ஸசைஸே பண்ணுவேன். அப்போ தான் எனக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்கூல் ரொட்டீன், அதாவது குழந்தைங்களை எப்படி கிளப்பி விடுவீங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லா குழந்தைங்களும் அப்படி தானான்ட்டு. ஸ்கூல்லேருந்து வரும்போது கொஞ்சம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை எப்படி உட்காந்து சாப்பிட்ருக்கான் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து நான் வந்து ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருந்தேன், அதாவது அப்பர் பாடி ஒர்க் அவுட்டு. இது வந்து ஷோல்டரில் பயங்கர பெயினாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க் அவுட்டு செம்ம ஒர்த்ஃபுல்லான ஒர்க் அவுட் இது. இது வந்து ஒரு 15 டைம்ஸ் 2 இல்லைன்னா 3 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஒர்க் அவுட் வந்து ஹெவியாக இருக்கும். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டு ஒரு 1 hour கழித்து நம்ம ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போய்க்கலாம். வாக்கிங் வந்து நான் ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் போகணும்னு முடிவு பண்ணியிருப்பேன். பட் என்னால் அந்தளவுக்கு போக முடியாது. அதனால் ஒரு 3 to 5 அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் என்னால் போக முடியும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டாவதாக வந்து இந்த ஒர்க் அவுட்டு, இது ரொம்ப ஹெவி. எப்படி சொல்கிறது, கையே தூக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே பெயின் இருக்கிறது நார்மல் தான். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து கொஞ்சம் பிரேக் விட்டு நீங்கள் இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே முடியும். இந்த அப்பர் பாடி செகண்ட் ஒர்க் அவுட்டும் வந்துமே ஒரு 15 to 20 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது 2 to 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்ல ஒர்க் அவுட் தான், நல்லா ஹெவியாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் வீடியோ, ஃபுட்டு, டயட் ஃபுட், என்னென்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. என்னோடய ஒர்க் அவுட் இன்றைக்கி டன். ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். என்ன சாப்பாடுன்னு பார்த்தோம்னா ஓட்ஸ் ஸ்மூத்தி தான். அதுக்கு ஃபஸ்ட்டே ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன். இந்த ஊற வச்ச ஓட்ஸில் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, அதுக்கப்புறமா திராட்சை இருந்தால் திராட்சை எடுத்துக்கலாம். என்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் சிம்பிளாக வந்து ஓட்ஸு, திராட்சை, ஆப்பிள், மாதுளம்பழம் இதை மட்டும் நான் சேர்த்து நல்லா ஸ்மூதி மாதிரி பண்ணி ரெடி பண்ணி குடிக்க போகிறேன். பாருங்க, கொஞ்சம் அதிகமாக போட்டதுனால அதெல்லாம் தெரிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே குடிச்சிக்கலாம். இதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வீட்டு வேலைலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் துணியெல்லாம் துவைச்சதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். குழந்தைங்களோட பொம்மையெல்லாம் அதிகம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷின் எல்லாமே ஓரம் கட்டிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டாச்சு. கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையும் ஊற வச்சுட்டு தம்பி கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான். துணி ஊற வச்சோம்னா அந்த நுரை வரும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பான். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதை எடுத்து அவன் நக்கிடுவான். அதுக்காக தான், இல்லைன்னா அவனை நான் விளையாட விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி பெருக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். வெளியெல்லாம் வந்து பார்த்துட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா, மழை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் 2 பேரையும் கூட்டிகிட்டு வருது. அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொஞ்சமாக செஞ்சு மீன் குழம்பு இருந்துச்சுல்ல, மீன் குழம்பு வச்சு நல்லா யம்மியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் எனக்குன்னு எதுவும் ஹெவியாக செஞ்சுக்கிறது இல்லை. நம்ம எது செய்கிறோமோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு என்னோடய வெயிட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இருந்தாலும் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறம் ஒரு முட்டை, அவ்வளோதான். முட்டை வறுவல் பண்ணியிருக்கேன். தம்பிக்கும் எனக்கும் அவன் வந்து கொடுக்கணும், அவனுக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நான் வந்து தையல் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கறதுக்காக போயிருந்தோம். நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எந்த மாடல் ஃபேமஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா சிங்கர் மிஷின் தான். அது வந்து 26 சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து ஃபிட்டிங் அப்புறம் டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 29 வருது. ஜாக்கெல்லாம் அவ்வளோவா மூவிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மிஷின் பற்றி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து டேபிள் டாப், இது ஜஸ்ட்டு வீட்டு யூஸ்க்கு மட்டும்தான். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு 2 சப்பாத்தி வச்சு சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தையல் மிஷின் பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோவா தெரியாது, அதனால தான். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டயட்டு எக்ஸசைஸ் பற்றி ஏதாவது நாலேஜ் வேணும், ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து அப்ரோச் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.